அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பிலே நாங்கள் கற்க இருக்கின்ற விடயம் வினை சொற்கள். சொல் என்றால் என்ன என்றால், எழுத்துக்கள் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து ஒரு பொருளை உணர்த்தினால் அதை சொல் என்று நாங்கள் சொல்வோம். சொற்கள் என்கிற பொழுது அவை ஓரெழுத்து சொற்கள், ஈரெழுத்து சொற்கள், அதற்கு மேற்பட்ட சொற்கள் என்று தொல்காப்பியர் அந்த எழுத்துக்கள் சேர்ந்து சொற்கள் உருவாகின்ற விதத்தை சொல்கிறார். ஓரெழுத்து சொற்கள் என்றால் உங்களுக்கு தெரியும், நெடிலெழுத்துக்கள் என நெடிலெழுத்துக்களாக இருக்கின்றவற்றை நாங்கள் சேர்க்கிற பொழுது அங்கே என்ன தீ என்றால் அங்கே அது ஒரு ஓரெழுத்து சொல்லாக வரும். கா என்றால் ஓரெழுத்து சொல்லாக வரும். அதே போல ஈரெழுத்து சொற்கள், அதற்கு மேற்பட்ட சொற்கள் என்று இருக்கின்றன. அந்த சொற்கள் எல்லாமே பொருள் உணர்த்துவதாக இருக்கும். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது தொல்காப்பியருடைய கருத்து. எல்லா சொல்லுக்கும் பொருள் இருக்கின்றது. அந்த சொற்களை நாங்கள் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என்று 4 வகைப்படுத்துவோம். பெயரும் வினையும் தான் பிரதானமான சொற்கள். பெயர் சொற்கள் பண்பை உணர்த்தும், வினை சொற்கள் செயலை உணர்த்தும். இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் அந்த பெயருக்கும் வினைக்கும் துணையாக வரும். அப்ப இந்த பெயர் என்பது பண்பை உணர்த்துவது என்று எங்களுக்கு தெரியும். அதனுடைய பிரதானமான செயற்பாடு அது வேற்றுமை உருவை ஏற்கும். அப்ப நாங்கள் இன்றைக்கு படிக்க இருக்கிற விடயம் வினை சொற்கள். முதலில் வினை என்றால் அது செயல் அல்லது தொழிலை உணர்த்துகிற சொற்களைத்தான் நாங்கள் வினை சொற்கள் என்று சொல்கிறோம். பெயர் என்பது பண்பை உணர்த்தும், வினை என்பது செயலை உணர்த்தும். பெயர் சொல்லினுடைய சிறப்பு பண்பு வேற்றுமையுருவை ஏற்றல் என்றால், வினை சொல்லினுடைய சிறப்பியல்பு காலத்தை காட்டுவது. தொல்காப்பியர் சொல்கிறார், வினையெனப்படுவது வேற்றுமை கொள்ளாது நினையும் காலை காலமுடு தோன்றும். அப்ப வினை சொல்லானது வேற்றுமை உருவை ஏற்றுக்கொள்ளாது, ஆனால் காலத்தை காட்டும் என்பது அவருடைய கருத்து. ஆகவே இந்த வினை சொற்களினுடைய இயல்புகள் எவை என்று நாங்கள் பார்த்தால், அவை செயலை உணர்த்துகின்றன, வேற்றுமை உருவை ஏற்காது, காலத்தை காட்டும். அந்த வினையினுடைய அடிகள் ஏவல் பொருளிலே வரும். இப்ப நாங்கள் இதை பதவியல்லையும் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்ப பகுதி என்று நாங்கள் அறிகிற போது, நடந்தான் என்பதனுடைய பகுதி நட, இருந்தான் என்பதனுடைய பகுதி இரு, படித்தான் என்பதனுடைய பகுதி படி, கொடுத்தான் என்பதனுடைய பகுதி கொடு. அப்ப இந்த வினையினுடைய அடிகள் எல்லாவற்றையும் நாங்கள் ஒருக்கா சொல்லி பார்ப்போம். வந்தான் வா, போனான் போ, கொடுத்தான் கொடு, எடுத்தான் எடு, சிரித்தான் சிரி, வா படி போ இரு சிரி நட. இவையெல்லாம் என்ன அர்த்தத்தில் வருகின்றன என்றால் ஏவல் பொருளிலே வருகின்றன. அது மட்டுமல்லாமல் பிள்ளைகளே, இந்த வினை சொற்கள் அடைகளாக வரக்கூடியவை, அடைகளை ஏற்கக்கூடியவை. இப்ப வந்தான் என்றால் அதற்கு நாங்கள் ஒரு அடையை கொடுக்கலாம், வேகமாக வந்தான். அப்ப செயலை உணர்த்தக்கூடியவை, வேற்றுமையை ஏற்க முடியாதவை, காலத்தை காட்டுபவை. அதே நேரத்தில் பிள்ளைகளே, அந்த வினையினுடைய அடிகள் பகுதிகள் ஏவல் பொருளிலே வரும். அப்ப அந்த வகையிலே நாங்கள் இப்ப என்னென்ன வினை சொற்களை படிக்க போறோம் என்றதை பார்ப்போம். முதலாவது தெரிநிலை வினை, குறிப்பு வினை. நான் ஒவ்வொரு வரியில சொல்லிக் கொண்டு வா. காலத்தை தெளிவாக காட்டினால் அது தெரிநிலை வினை.
காலத்தை குறிப்பாக உணர்த்தினால் அது குறிப்பு வினை. ஒரு வினை முழுமையடைந்து வந்தால், அதாவது பால் விகுதிகளை பெற்று முழுமையடைந்து வந்தால் அது முற்று வினை. அது முழுமையடையாமல் எஞ்சி வந்தால் அது எச்ச வினை. ஒரு வினை எழுவாயால் செய்யப்படுவதாக சொல்லப்பட்டால் அது செய்வினை. நான் படத்தை வரைந்தேன். இங்கு நான் என்பதுதான் எழுவாய். இந்த எழுவாயே கர்த்தாவாக இருந்தால் அதான் எழுவாயால் செய்யப்படும் வினை செய்வினை. செய்யப்பாட்டு வினை என்றால் என்னென்றால் செய்யப்படு பொருளை எழுவாயாக கொள்ளுகின்ற வினை. இப்ப நான் படத்தை வரைந்தேன் என்பதில எது செய்யப்படு பொருள் என்றா படம். விளக்கத்தை பிறகு சொல்றேன். அவ இந்த படம் எழுவாயாக வரும். படம் என்னால் வரையப்பட்டது. அப்ப செய்யப்படு பொருளை எழுவாயாக கொள்வது செய்யப்பாட்டு வினை. அடுத்தது பிள்ளைகளே தன்வினை, பிறவினை, காரண வினை. ஒருவர் ஒரு செயலை செய்கிறார். ஒரு செயலை செய்தால் பயன் வரும். நீங்கள் படித்தால் நல்ல ரிசல்ட் வரும். தன்வினை, ஒருவர் ஒரு செயலை செய்ய அதனுடைய பயன் அவருக்கே வந்தால், தன்னை சேர்ந்தால் தன்வினை. ஒருவர் ஒரு செயலை செய்து அதனுடைய பயன் பிறரை சேர்ந்தால் பிறவினை. ஒருவர் ஒரு செயலை செய்யாமலும் அந்த பயனை அனுபவிக்காமலும் அதற்கு காரணமாக இருந்தால் காரண வினை. அப்ப பயன் தன்னை சேர்ந்தால் தன்வினை, பயன் பிறரை சேர்ந்தால் பிறவினை. ஒரு செயலுக்கு காரணமாக இருந்தால் காரண வினை. அவ்வளவுதான். நான் விளங்கப்படுத்த இல்லை, சொல்லிக் கொண்டு வா. அப்ப எங்களுக்கு அந்த இன்னத்துக்கு படிக்க போறோம் தெரியும். அடுத்தது பிள்ளைகள், இந்த செய்யப்படு பொருள் குன்றிய வினை குன்றாத வினை சொல்லும். ஒரு வாக்கியத்தில எழுவாய் எது, பயனிலை எது, செய்யப்படு பொருள் எது என்று நாங்க கண்டுபிடிக்கலாம். அப்ப முதலாவதா இருக்கிறது எழுவாய் என்றும், கடைசியா இருக்கிறத பயனிலை என்றும், நடுவில் இருக்கிறத செய்யப்படு பொருள் என்று சிலர் தவறானி நெட்டு. அப்படி இல்லை. இப்ப உதாரணத்துக்கு செய்யப்படு பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழி என்றா பயனிலையோட எதை என்ற வினாவை சேர்க்க வேண்டும். இப்ப நான் முதல் சொன்ன உதாரணத்துக்கு வருவேன். நான் படத்தை வரைந்தேன். எது பயனிலை? வரைந்தேன். எதை வரைந்தேன்? இதுக்கு என்ன பதில்? படத்தை வரைந்தேன். ஆகவே குழந்தைகளே, எதை என்ற வினாவை பயனிலையுடன் சேர்க்கின்ற போது அதற்கு பதில் வந்தால் அது செய்யப்படு பொருள் குன்றாத வினை. அவங்க செய்யப்படு பொருள் இதுக்கு அர்த்தம். அப்ப குன்றாத வினை. இப்ப நான் மழையில் நனைந்தேன். அப்ப வளம் ஏண்டால் எங்களது நான் எழுவாய், நனைந்தேன் பயனிலை, மழையில் செய்யப்படு பொருள் என்று எழுதுவீங்க. ஆனா அப்படி அல்ல. எதை நனைந்தேன் என்று ஒரு கேள்வி கேட்டால் அதற்கு அங்கே பதில் இருக்கா. ஆகவே அங்கே பதில் இருக்காது என்றால் அது குன்றிய வினை. அப்ப செய்யப்படு பொருள் இருக்கா இல்லையா என்று அறிந்து சொல்வதுதான். அதாவது அந்த பயனிலை செய்யப்படு பொருளை ஏற்றால் குன்றாத வினை, அந்த பயனிலை செய்யப்படு பொருளை ஏற்கவில்லை என்றால் அது குன்றிய வினை. ஏவல் வினை, வியங்கோள் வினை. முன்னிலையிலே இருக்கிற ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு கட்டளையிட்டால் அது ஏவல் வினை. முன்னிலையில் ஒரு ஆள் நிற்கிறார், அவரை ஒரு செயலை செய்யுமாறு கட்டளையிடுவர். எப்படி? இப்ப நாங்க முதல் சொன்னோம் தானே, வா, இரு, போ, எடு, கொடு. வியங்கோள் வினை என்பது 4 விடயங்களை கருத்திலே கொள்வது. ஒருவரை வாழ்த்த, ஒருவரை வைதல், திட்டுதல், என்ன, ஒரு வாழ்த்தல், வைதல், வேண்டல்,
விதித்தல் என்ற 4 அர்த்தங்களில் வருவது. வாழ்த்தல், வாழ்க, வைதல், ஒழிக, வேண்டல், தருக, விதித்தல் அது ஏவல் வினையோட வரக்கூடியது. ஆனால் இங்க அதனுடைய விகுதி எங்களுக்கு வேறுபாட்டை உணர்த்தும். செல்க ஆனா விகுதியை வச்சுக்கொண்டு கண்டுபிடிக்கும். அப்ப ஏவல் பொருளில் மட்டும் வருகிற பொழுது ஏவல் வினை, வாழ்த்தல், வைதல், வேண்டல், விதித்தல் என்ற 4 பொருளிலே அது வருகிற பொழுது அது வியங்கோள் வினை. இன்னொரு வகை முதல் வினை, துணை வினை. ஒரு வினை அடி இருக்குது. அந்த வினை அடி இது என்று எடுப்போம். ஒரு வினை அடி இருக்கு, இது. இந்த இது என்பதனுடைய அர்த்தம் என்னன்னா இருத்தல். அப்போ ஒரு வாக்கியத்திலே ஒரு இது என்ற வினை இது என்ற பொருளிலேயே வந்தால் அது முதல் வினை. அதாவது ஒரு வினை சொல் அதனுடைய முதன்மையான அர்த்தத்தில் வந்தால் அது முதல் வினை. பாருங்க, அவன் கதிரையில் இருந்தான், அவன் பந்தியில் இருந்தான். அங்க என்ன பொருள்? இருந்தான். ஆனால் நான் இப்ப உங்களை கேட்கிறேன், நீங்கள் பெயர் சொல் படித்து விட்டீர்களா என்று கேட்டால், சார் நான் அதை படித்திருக்கிறேன் என்று சொல்கிறீர்கள். படித்திருக்கிறேன் என்பதிலும் ஒரு இரு வருகிறது. அந்த இரு முதல் வினையா என்றால் இல்லை, அது துணை வினை. அதுவே இந்த படித்துட்டு இருக்கிறேன் அர்த்தம் அல்ல. அது படித்தல் என்ற முதல் வினைக்கு துணையாக வருகின்றது. ஆகவே இதுதான் முதல் வினை, துணை வினை. ஆகவே இப்ப நாங்கள் என்ன பார்த்திருக்கிறோம் என்றா, வினை சொல் என்றால் அது செயலை உணர்த்தும், அது காலத்தை காட்டும். அவற்றிலே பல வகைகள் இருக்கின்றன. அந்த வகைகளிலே நாங்கள் முதலாவதாக தெரிநிலை வினையை பார்ப்போம். தெரிநிலை வினை என்றால் என்னவென்றால், தெரிநிலை வினை என்றால் என்னவென்றால் காலத்தை தெளிவாக காட்டுகின்ற வினைகளை நாங்கள் தெரிநிலை வினைகள் என்று சொல்வோம். அதாவது காலம் தெளிவாக தெரிந்தால் அது தெரிநிலை வினை ஆகும். காலம் தெளிவாக தெரிந்தால் அது தெரிநிலை வினை ஆகும். இப்ப வந்தான், வென்றான் என்று சொல்கிறோம். அங்கே காலம் தெளிவாக தெரிகின்றது. உண்மையிலே ஒரு தெரிநிலை வினை சொல் அல்லது ஒரு வினையை சொல்கிற பொழுது நன்னூல் சொல்லும், செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆறும் தருவது வினையே என்பது நன்னூலினுடைய சூத்திரம். அதாவது ஒரு தெரிநிலை வினைக்குள்ளே இந்த ஆறும் இருக்கு. செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள், இதை நாங்கள் இதனூடாக தெளிவாக காணலாம். இதை நாங்கள் இப்படி சொன்னாலே விளங்கும். காலம் எங்களுக்கு தெளிவாக தெரிந்தால் அது தெரிநிலை வினை ஆகும். அப்ப குறிப்பு வினை என்றால் என்ன? காலம் குறிப்பாக காட்டப்பட்டால் அது குறிப்பு வினை ஆகும். குறிப்பாக காட்டப்பட்டால் அது குறிப்பு வினை ஆகும். அப்ப காலம் எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது. வந்தான், படித்தான், இருத்தான், சென்றான், கொடுத்தான் என்றால் காலம் தெளிவாக தெரிகிறது. அவங்களுக்கு தெரியும். வளமையா நாங்க படிக்கிற தெரிநிலை வினைகள் எல்லாமே பெரும்பாலும் தெரிநிலை வினைகள் தான். குறிப்பு வினை என்றால் அது குறிப்பாக காலத்தை காட்டும். இன்றைக்கு நவீன இலக்கணம் சொல்கிறது குறிப்பு வினை என்று ஒன்று கிடையாது. ஏனென்றால் அவர்களுடைய பார்வையில் அவன் நல்லன், அவன் கரியன், அவன் சமர்த்தன் என்றால் அவை பெயர் பயனிலைகள் ஆகும். அவ நவீன இலக்கணம் இவற்றை பெயர் பயனிலைகளாக சொல்கின்றன. இவற்றை பெயராகத்தான் சொல்கின்றன. ஏன்? நல்லன். ஆனால் இதை குறிப்பாக எப்படி காலம் எடுப்பதென்றால், அவன் நேற்று நல்லன், அவன் இன்று சமர்த்தன், அவன் இன்று கரியன் என்றால், அவன் இன்று கரியன் என்றால் நேற்று கரியன் இல்லை என்று பொருள். நேற்று நல்லன் என்றால் இன்று நல்லவன் இல்லை என்று பொருள். ஆகவே காலம் எங்களுக்கு குறிப்பாக உணர்த்தப்பட்டால் அது குறிப்பு வினை. நீங்கள் இதை ஞாபகம் வச்சிருக்கலாம். நல்லன், கரியன், நரியன், பெரியன், சமர்த்தன்
இவற்றை நாங்கள் குறிப்பு வினைகள் என்று சொல்வோம். சரியா? அப்ப காலம் தெளிவாக தெரிந்தால் தெரிநிலை வினை, காலம் குறிப்பாக காட்டப்பட்டால் குறிப்பு வினை. அவ்வளவுதான், கணக்கு யோசிக்க கூடாது. அடுத்தது முற்றுவினை, எச்சவினை. இப்ப முற்றுவினை என்றால் என்ன? இப்ப பால் காட்டும் விகுதி என்ன? பால் காட்டும் விகுதி என்றால் கொடுத்தான் என்பதில் ஆண் என்பது பாலை காட்டுகிறது. என்ன பால்? ஆண்பால். அவ பால் காட்டுகின்ற விகுதி பெற்று பொருள் முற்று பெற்று நிற்பது. அப்ப இங்க அந்த சொல்ல வந்த விடயம் முழுமை அடைந்திருந்தது. கொடுத்தான், தொடுத்தான், படித்தான். அப்ப பால் காட்டும் விகுதி பெற்று பொருள் முற்று பெற்று நிற்பது முற்றுவினை ஆகும். அடுத்தது எச்சவினை என்றால் என்ன? அதனுடைய அதான் நேரம் உங்களுக்கு போட்டிருக்கேன் பார்க்கக்கூடிய வசதியோட. பால் காட்டும் மிகுதி பெறாது குறையாய் எஞ்சி நிற்பது, குறையாய் எஞ்சி நிற்பது எச்சவினை ஆகும். அவ பால் காட்டும் மிகுதி பெற்று குறையாய் எஞ்சி நிற்பது எச்சவினையாகும். அப்ப முற்றுவினை என்றால் என்ன, எச்சவினை என்றால் என்ன? அப்ப ஒரு வினை பால் காட்டுகிற விகுதியை பெற்று முழுமையடைந்து வந்தால் அந்த சொல்ல வந்த விடயம் முழுமையாக வர வேண்டும். படித்தான், இருந்தான், கொடுத்தான். அப்ப இப்ப தெரிநிலை வினைக்கும் முற்றுவினைக்கும் ஒரு சம்பந்தம் எங்களுக்கு தெரிகிறது. ஆகவே இப்படி வருகிற போது இதை இப்படி சொல்லலாம், தெரிநிலை முற்றுவினை என்று சொல்லலாம். அவ தெரிநிலை முற்றுவினை என்ற குழம்ப தேவையில்லை. காலத்தை தெளிவாக காட்டி பால் காட்டுகிற விகுதியை பெற்று முழுமையாக வந்தால் அது முற்றுவினை ஆகும். அப்ப எச்சவினை என்றால் என்ன? பால் காட்டும் மிகுதியை பெறாது. இப்ப பாருங்க, கொடுத்தான், கொடுத்து, கொடுத்து என்ற வரைக்கும் அங்க என்ன மிஸ்ஸிங்? ஆன காணையில். அதான் பால் காட்டும் மிகுதி பெறாது. குறையாய் பாருங்க, கொடுத்தான் முடிஞ்சது, கொடுத்து என்றால் அது மிஞ்சவில்லை, மிஞ்சி நிற்கிறது. ஆகவே இதுதான் எச்சவினை. அப்ப முற்றுவினை என்றால் என்ன, எச்சவினை என்றால் இதுல பாருங்க, படித்த, படித்து என்று ரெண்டு எச்சங்களை உதாரணம் தந்திருக்கிறேன். ரெண்டும் ரெண்டு வகை. ஒன்று பெயரெச்சம், இன்னொன்று பெயரெச்சம், வினையெச்சம். ஒன்று பிள்ளைகள் பெயரெச்சம், இன்னொன்று வினையெச்சம். பெயரெச்சம் என்றால் என்ன, வினையெச்சம் என்றால் என்ன? முற்று என்றதுக்கு எதிரானதுதான் எச்சம். முழுமையாக வந்தால் முற்று, எஞ்சி வந்தால் அது எச்சம். அப்ப தக்கார் தகவிரார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் என்று வள்ளுவர் சொல்லுகிற போது வருகிற எச்சம் என்பது பரம்பரை. நீங்கள் சிற்றினம் சேராமையில அறிந்திருக்கின்ற எச்சம் என்பதும் பரம்பரை. ஆனால் இங்க சொல்லுகிற எச்சம் என்பது எஞ்சுவது. அதாவது ஒரு வினை எஞ்சி வருவது. அப்ப கவனமா கேட்கணும், வினைதான் எஞ்சி வரும், பெயர் எஞ்சி வராது. அப்ப பெயரெச்சம் என்றா என்ன, வினையெச்சம் என்றா என்ன ஒரு கேள்வி வரும். வினை எஞ்சி வந்து அது ஒரு பெயரோட முடிஞ்சால் அது பெயரெச்சம். அவ ஒரு வினை எஞ்சி வந்து ஒரு பெயரோட முடிஞ்சால் அது பெயரெச்சம். அப்ப வினையெச்சம் என்றா என்ன, அப்படியே மாத்த வேண்டியதா என்ன? எச்சம் ஒன்று வினையோட முடிஞ்சால் அது வினையெச்சம். அப்ப நாங்கள் இத சொல்லி பார்த்தே கண்டுபிடிக்கலாம். இப்ப நாங்கள் இதுக்கு முதல்ல பார்த்த படித்த என்றதுக்கு பின்னால படித்த பாடசாலை ரெண்டு வரைக்கும் பாடசாலை பெயர். அப்ப எங்களுக்கு உடனே விளங்கும் படித்த என்பது பெயரெச்சம். படித்து முடித்தான் என்றா
அங்க இருக்கிற முடித்தான் என்பது வினை. ஆகவே அது வினையெச்சம். அப்ப பேரெச்சம் வினையெச்சம் என்று நாங்கள் குழம்புற கொண்டும் இல்ல பிள்ளைகள். ஒரு எச்சம் பேரோட முடிஞ்சா பேரெச்சம், ஒரு எச்சம் வினையோட முடிஞ்சா வினையெச்சம். அவ்வளவுதான். சரியா? வினையோட முடிஞ்சா வினையெச்சம், அவ்வளவுதான். அப்ப இப்ப பேரெச்சம் வினையெச்சம்ன்றதுக்கு ஒரு சில வாய்ப்பாடுகள் இருக்கு பிள்ளைகள். பாருங்க, பேரெச்சத்தினுடைய வாய்ப்பாடு எது? செய்த, செய்கின்ற, செய்யும். நன்னூல் பலவற்றை சொன்னாலும் நான் இதோட நிப்பாட்டேன். இப்ப நாங்கள் பேரெச்ச வினையெச்சத்தினுடைய வாய்ப்பாடுகள் இவை என்று கேட்டால் என்ன? செய்து, செய்வு, செய்யா, செய்யு, செய்தன, செயற்செயின், செய்ய, செய்யர், வான்வான் பாக்கின வினை எச்சம் பிற ஐந்தொன்றுமா முக்காலமும் முறை தரும் என்று நன்னூலினுடைய சூத்திரத்திலே இருக்கிறது. ஆனால் நாங்கள் இந்த பிரதானமான விடயத்தை சொல்லுவோம். பிரதானமான வாய்ப்பாட்டுக்குள்ள வந்தால் செய்த, செய்கின்ற, செய்யும் என்பது பெயரைச்ச வாய்ப்பாடு. என்ன வாய்ப்பாடு என்றா, இந்த இடத்துல நாங்கள் இன்னொரு வினைய பிரயோகிக்கலாம். நான் படி என்பதை பிரயோகிச்சுக்கிறேன் பாருங்க. செய்த என்றா படித்த, செய்கின்ற படிக்கின்ற, செய்யும் படிக்கும். அப்ப நான் இப்ப சொல்லிக்க நீங்க சொல்லுங்க பாப்பம் பிள்ளைகள், இது எப்படி வரும்? இருந்த. முண்டையும் சொல்லுங்க. முண்டையும் இருந்த, இருக்கின்ற, இருக்கும். இப்ப இந்த மூன்றுக்கும் பின்னால பெயரை சொல்லுங்க பாப்பம். ஒரு பெயர் வரத்தக்கதா? பெயர் தான் வரும். பெயர் வரத்தக்கதா சொல்லுங்க. உதாரணம், இருந்த மாணவன், இருக்கின்ற குழந்தை, இருக்கும் மனிதன். மனிதன். ஓகே. அப்ப உங்களை விளங்கு. இதுதான் வாய்ப்பாடு. அப்ப பேரைச்ச விகுதிகள் எவை என்று கேட்டால் ஆனாவும் உம்மன்னாவும். இதுல இருக்கிற விகுதிகள் எவை என்றால் ஆனாவும் உம்மன்னாவும். ஏன் ஆனாவும் என்னான்னு விளங்குது? செய்த என்ற கடைசி எழுத்து என்ன? செய்கின்ற என்ற கடைசி எழுத்து என்ன? ஆனா. பகுதி விகுதி என்ன சொல்றாங்க? பகுதி என்பது முதலாவதா இருப்பது, விகுதி என்பது தொங்கல்ல இருப்பது. அப்ப செய்யும் என்பதனுடைய விகுதி என்ன? உம். அப்ப வினையெச்ச வாய்ப்பாடு என்ன? செய்ய, செய்து, செய்தால். அப்ப செய்ய என்பதை பிரியோகிங்கோ. அப்ப இது இது என்று சொன்னால் சொல்லுங்க. இதுக்கு மாத்துங்க. அப்ப இருக்க, இருந்து, இருந்தால். அப்ப செய்ய என்றால் என்ன காலம்? நிகழ்காலம். என்னுடைய சொல்லி பாருங்க. அவன் திருமணம் செய்ய யோசித்திருக்கிறான். என்ன காலம்? எதிர்காலம். 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 என்னொன்னு டக்குன்னு விளங்கிட்டு தானே. அவன் திருமணம் செய்ய என்றால் எதிர்காலம். செய்து என்றா இறந்த காலம். என்ன? நான் படித்து பார்த்தேன். செய்தால் என்பதற்கு பேர் பிள்ளைகள். அதில் உள்ள ஆளுக்கு நான் கீழே போட்டிருக்கேன் பாருங்க. நிபந்தனை வினையெச்சம். இந்த செய்தால் என்பதை பிள்ளைகள் நாங்கள் வினையெச்சம் என்று சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? நிபந்தனை வினையெச்சம். இப்ப நாங்கள் ஒரு வினை சொல்ல வினை அடிய மாத்துங்குவாபம். செய்தாலுக்கு இப்ப படி என்றதை மாத்துங்குவாபம். படித்தால். படித்தால். அப்ப ஒரு வசனம் பின்னால சொல்றேன் நான். நீ படித்தால் முன்னேறுவாய். நீ என்ன? படித்தால் முன்னேறுவாய் என்றால் நீ உழைத்தால் முன்னேறுவாய் என்றால் என்ன பிள்ளை? நிபந்தனை. நிபந்தனை என்ன? நீங்க படிச்சாத்தான் முன்னேறலாம், நீங்க உழைச்சாத்தான் முன்னேறலாம் என்று சொல்லிக்க அந்த எச்சத்தை என்னன்னு நாங்க சொல்றாங்க? நிபந்தனை வினையெச்சம். இப்ப நான் ஒரு இதுல குழப்பறக்காக இல்ல. ஆள் என்பது ஒரு வேற்றுமை உருவு இருக்கு. என்ன? எத்தனையாம் வேற்றுமை உருவு இருக்கு? மூன்றாம் வேற்றுமை. அந்த மூன்றாம் வேற்றுமையையும் இந்த நிபந்தனை வினையெச்சமும் உண்டா வந்தா கண்டுபிடிப்பீங்களா?
இப்ப செய்ததால் சரி படித்ததால் நான் படித்ததால் முன்னேறினேன் என்பதற்கும் நான் படித்தால் முன்னேறுவேன் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கா? என்ன வித்தியாசம் இருக்கு? படித்ததாலண்டா படிச்சிட்டேன், படித்தாலண்டா இதுதான் படிக்க போறேன். அப்ப இங்க நிபந்தனை வர்றதுதான் வினையெச்சம், மற்றது வேற்றுமோர்வு. அந்த வேற்றுமோர்வு என்ன பொருள்ல வந்திருக்குது சொல்லுங்க யாராவது ஆள். ஆள் என்ற வேற்றும உருவு கருவி கர்த்தா, சரியோ? கருவி கர்த்தா காரணம் மூலம் என்ற 4 பொருள்கள்ல வரும். நீங்கள் பொருள்ல வருது என்று இப்ப நவீன இலக்கணம் சொல்லுது. மரத்தால் விழுந்தான் என்றா நீங்கள் பொருள். அப்ப 5 பொருளை சொல்லலாம். கருவி என்ன? கருவி என்றா கத்தியால் வெட்டினார். கருத்தாண்டா திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது. காரணம் என்றால் காய்ச்சலால் மெலிந்தார். மூலம் என்றால் தங்கத்தால் செய்யப்பட்டது. நீலம் நீங்கள் என்று சொன்னால் மரத்தால் விழுந்தார். அப்ப இதெல்லாம் என்ன பொருள்ல வருது பிள்ளைகள்? ஆள் என்ற வேற்று 5 பொருள்ல வருது. இப்ப நான் படித்ததால் முன்னேறினேன் என்பது என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? காரணம். கெட்டிக்காரி காரண பொருள். அப்ப இந்த ஆள் காரண பொருள்ல வர்றதையும் நிபந்தனை வினையெச்சத்தில வாரதையும் கண்டுபிடிக்கலாமா இல்லையா? கண்டுபிடிக்கலாம். ஒரு கவுண்ட் சொல்லி பார்ப்போம். நான் இப்ப சொல்றேன். நீ வந்தால் நான் வருவேன், நீ வந்ததால் நான் வரவில்லை. இதுல எது வேற்றும் உருவா வருது? ஆள். நான் சொன்ன நீ வந்ததால். ஓகே, நீ வந்ததால் நான் வரவில்லை. கெட்டிக்காரன் எல்லாரும் கடன் கெட்டிக்காரா இருப்பீங்க. நீ வந்ததால் என்பது என்ன பொருள்? வேற்றுமை. வேற்றுமையில் என்ன பொருள்? இப்பதான் சொன்ன காரண பொருளாக வருகின்றது. என்ன கெட்டிக்காரன்? அப்ப பேரெச்சம் வினையெச்சம் விளங்கிட்டுதா? ஒரு எச்சம் பெயரோட முடிஞ்சா பேரெச்சம், ஒரு எச்சம் வினையோட முடிஞ்சால் வினையெச்சம். அவ்வளவுதான்.